இன்றைக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அதாவது நுண்ணறிவு குடும்ப அட்டை பற்றி சகோதரி சுகாசினி அவர்கள் கருத்து பெட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்வியும் அதற்கான பதிலும் அதை எப்படி செயல்படுத்துவது என்றும் இனி பார்க்கலாம். அவர் கேட்ட கேள்வி இதுதான்: திருத்தம் செய்த பின்னர் புது ரேஷன் கார்டு எத்தனை நாட்களில் நமக்கு கிடைக்கும்? தபாலில் அனுப்பப்படுமா அல்லது நாமே சென்று வாங்கிக் கொள்ள வேண்டுமா? எங்கு சென்று புது ரேஷன் கார்டு வாங்க வேண்டும்? தகவல் தரவும். இவ்வாறு அவங்க கேட்டிருக்காங்க. தற்போது குடும்ப அட்டையில் திருத்தம் செய்து அங்கீகரிக்கப்பட்ட பின் புதிய அட்டை தரப்படுவதில்லை. அதற்கு மாறாக இருக்கும் பழைய அட்டையிலேயே QR கோட் பகுதியில் புதுப்பித்து விடுகிறார்கள். ரேஷன் கடையில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வேறு அட்டை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் புதிய குடும்ப அட்டை வரும் என எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை புதுப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை உங்களுக்கு வேண்டுமெனில் அதற்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதை எப்படி செய்வதென்று இனி பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் TNPDSன்னு டைப் பண்ணி ஓப்பன் ஆகக்கூடிய லிஸ்ட்டில் TNPDS.gov.in லிங்க்கை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் உங்கள் குடும்ப அட்டையில் எந்த மொபைல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடையும் டைப் பண்ணி பதிவு செய்யு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுறேன் பாருங்கள். OTP வந்துடுச்சு. பதிவு செய்யு கொடுத்து உள்ளே வந்துட்டேன். லாகின் பண்ண பேஜில் உங்கள் குடும்ப அட்டை பற்றிய விவரங்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் இருக்கும். அதுக்கும் கீழே மறுபதிப்பு கோரிக்கை வகையை தேர்ந்தெடுக்கும்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டை பிறழ்வுகள், அட்டை தொலைந்ததற்காக அல்லது தவறவிட்டதற்காகன்ற ஆப்ஷன் இருக்குது. அட்டை பிறழ்வுகள் என்பது அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் விவரம் புதுப்பித்தல், பெயர் திருத்தம் செய்தல், முகவரி மாற்றம் செய்தல் போன்றவற்றெல்லாம் அட்டை பிறழ்வுகள் பகுதியிலும், அட்டையை தவற விட்டுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் முகவரி மாற்றம் செஞ்சுருக்கிறதுனால அட்டை பிறழ்வுகள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதற்கான காரணத்தை நம்ம இங்கே வலது பக்கத்தில் போடணும். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி கூகுள் ஆப்ஸுன்ற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஆப்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் டிரான்ஸ்லேட்ன்ற ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்ன்ற இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே ஆங்கிலத்தில் டைப் பண்ணுறது அப்படியே தமிழில் மாறும். நான் இப்போ டைப் பண்ணுறத பாருங்கள்.
நீங்கள் தமிழில் டைப் பண்ணதை அப்படியே செலக்ட் பண்ணி கீபோர்டில் Ctrl C ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து Ctrl V கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு தொடரன்னு கொடுங்க. உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பு எண்ணு போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இதை நீங்கள் கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். காப்பி பண்ணதை சேவ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கீபோர்டில் Ctrl Vன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே காப்பி பண்ணது இந்த அப்ளிகேஷனில் பேஸ்ட் ஆகி இருக்கு. இதை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸில் போயிட்டு JPEG பிக்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுற லொக்கேஷனை செலக்ட் பண்ணி ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஃபைல் நேம் கொடுத்து டெஸ்க்டாப்பில் JPEG ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பெயிண்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முகப்பிற்கு செல்லுன்ற ஆப்ஷனை கொடுத்து வெளியேறுன்னு கொடுத்துட்றேன். நாம் விண்ணப்பித்த நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தோட நிலை எப்படி இருக்குன்னு கவனிக்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா குறியீடையும் டைப் பண்ணுங்க. பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். வந்த OTPயை இங்கே டைப் பண்ணி பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்டையோட ப்ரொஃபைல் பக்கத்துக்கு, அதாவது என் விவரம் பகுதிக்கு போகும். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கோரிக்கை எண், நம்ம இப்போ அப்ளை பண்ண இல்லையா, அந்த கோரிக்கை எண், அதுக்கான விண்ணப்ப தேதி, கோரிக்கை வகை வந்து மியூட்டேஷன் இருக்குது, நிலைமை நியூன்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் குடும்ப அட்டை விண்ணப்பித்த பிறகு உங்களுடைய நகல் குடும்ப அட்டையின் கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்ட குறுஞ்செய்தி ஒன்று உங்க மொபைலுக்கு வரும். பின் புதுப்பிக்கப்பட்ட புதிய அட்டை அச்சிடப்பட்டதற்கான குறுஞ்செய்தியும் உங்க மொபைலுக்கு வரும். இந்த 2 மெசேஜும் கிடைத்த பின் சென்னை போன்ற மாநகராட்சியில் வசிப்பவர்கள் குடும்ப அட்டைக்கான நுகர்வோர் மண்டல அலுவலகங்களிலும், பிற மாவட்டங்களில் வசிப்பவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகங்களிலும் உரிய ஆவணங்களை கொடுத்து புதிய அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு சகோதரி சுகாசினி அவர்களின் கேள்வியின் மூலம் அட்டையை எங்கே வாங்கிறது, எப்படி வாங்கிறதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நகல் மின்னணு குடும்ப அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதையும் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.